கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 4வது நாள். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 7வது 8வது வசனங்களின்படி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்லும் பொழுது, நான் உங்களை விட்டு நான் போவேனேயாகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அதாவது அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறமாக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டார். அதைத்தான் அங்கே சொல்றாரு, தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற இன்னொரு கிரியை என்ன அப்படின்னு பார்த்தா, பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து இவைகளெல்லாம் குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம எப்பெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்ய முனைகிறோமோ அப்பெல்லாம் ஆவியானவர் நமக்கு இது தவறு, வேதத்தின்படி இது தவறான காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத விட்டு விலகு என்று சொல்லி நம்முடைய மனசாட்சியுடனே கூட இசைந்து நமக்கு அதை அறிவுறுத்துகிறார், அதை கண்டித்து உணர்த்துகிறார். நீதியை குறித்து வேத வசனத்தில் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் அதெல்லாம் நீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யாமல் விடும் பொழுது அந்த காரியத்தை குறித்தும் இது நீ செய்யாமல் விடாத, இதை செய் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமானதை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு. இந்த உலகத்தின் கடைசியில் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் அக்கறையற்று இருப்போமானால் அதை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். அப்போ இந்த மாதிரி கிரியைகள், அவர் கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் நமக்கு அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களாகில் உங்களுக்குள்ள இந்த அனுபவங்கள் இருக்கிறதா? பாவத்தை குறித்து ஆவியானவர்களோடத்தில் பேசினது உண்டா? நீதியை குறித்து உங்களிடத்துல அறிவுறுத்தினது உண்டா? நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்தினது உண்டா? அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் சொல்ல முடியும், நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் அபிஷேகிக்கப்பட்டவன் என்கிற ஒரு உணர்வு நம்மை திருப்தியாக்கி நடத்தும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அனுபவத்தை நம்ம விரும்புவோம், ஆவியானவருடைய நிறைவை நம்ம பெற்றுக்கொள்வோம். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். Have a good day.